வணக்கம் மக்களே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமை சேர்க்குற இடமா தான் இருக்கும், பெருமை சேர்க்குற விதமாக தான் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பேக்னு கிடையாது, ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் ஆட்டோமொபைலுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தான் நாங்கள் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். எஸ் ஆமாங்க, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோலிவ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குங்க. இதை பற்றி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஹைண்ட் ஸ்க்ரீனில் இருக்கவங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ளையர்ஸ் மாதிரி, வெண்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இவங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கண்ட்ரி பேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீடனை பேஸ் பண்ணுவாங்க. உலகத்தில் இருக்க மேஜரான கம்பெனிஸ்க்கு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க கார்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ்க்கு. என்ன மாதிரி கம்பெனிஸ் நான் சொல்கிறேன் பாருங்களா. ஆக்சுவலி ஆடி, BMW, பென்ஸ், அந்த பார்த்தீங்கன்னா ஜாகுவார், சிட்ரான், ஹுண்டாய், ஹோண்டா, and then பார்த்தீங்கன்னா கியா, லக்ஸஸ், and then பார்த்தீங்கன்னா ஃபோர்ட், டொயோட்டா, கேட்லாக், and then பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, கிட்டத்தட்ட வேர்ல்டில் இருக்க மேஜரான கம்பெனி சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சில பிராண்டுலாம் சப் பிராண்ட்ஸாக இருக்கும் மேஜர் பிராண்டுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோலிவ். இது என்ன இப்போ எதுக்காக இந்தியா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் சைனாலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இங்கே வெளியே வரல, ஸ்வீடன்லேருந்து சைனாக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு வந்தவங்க. ஸ்வீடனில் இருந்துச்சு, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலோ இல்லை சவுத் வெஸ்ட் ஏஷியாலோ ஒரு பிளான்ட் இருந்தால் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சைனாவை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்ததுனால எல்லாருமே சைனா விட்டு வெளியே வந்துட்டு வந்தாங்க, ஆப்பிள் அந்த மாதிரி மற்ற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவுக்கு வர விருப்பம் இல்லை. என்ன ரீசன்றதுனால சொல்லலாங்க, இந்தியாவுக்கு வர விருப்பம் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ் தான் மெயினாக பார்த்துட்டு இருந்தாங்க. லைக் தாய்லாந்து, அந்த பார்த்தீங்கன்னா வியட்நாம், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் அவங்க மேஜராக டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிக்நேம் வச்சு தான் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்கிற டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. டெட்ராய்டுன்னு அப்படின்னா டெட்ராய்டு தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் ஆட்டோமொபைல் இருக்கிறவங்களுக்கு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்டு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆட்டோமொபைலே பிறந்துச்சு. ஆட்டோமொபைல் உண்டான இடமே பார்த்தீங்கன்னா டெட்ராய்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சது. அந்த இடத்துக்கு இணையான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, சென்னைக்கு சரௌண்டிங்கில் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு சவுத் இந்தியாவில் தான், இந்தியா அந்த பார்த்தீங்கன்னா ஆந்திரா இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்ராய்டுன்ற நேமை பேஸ் பண்ணி இவங்க சவுத் இந்தியா டெட்ராய்டு, இந்தியாவோட டெட்ராய்டோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து பார்க்குறப்ப தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் இருக்கிற மேஜர் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இங்கிருந்தா எக்ஸ்போர்ட்டே பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ரெனால்ட்டாக இருக்கட்டும், அந்த பார்த்தீங்கன்னா டூ வீலர் ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், ஃபோர்டாக இருக்கட்டும், அதுமாதிரி மஹேந்திரா இங்கே தான் ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்க சென்னையில் தான். ஸோ இந்த மாதிரி மேஜரான விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் ரைட்டான பிளேஸாக இருக்கும். பட் ஆனால் எங்கே அவங்க பிளான் சிச்சுவேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உங்களை லொக்கேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செய்யார் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற இடம் உங்களுக்கு ஆப் டைப் பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாரில் வந்து பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வேளை அந்த பிளான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டோலிவ் கம்பெனி எதுக்காக வந்துச்சு நம்ம சொல்லிட்டேன். இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிகளுக்கான ஏர்பேக் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக் சப்ளையர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏர்பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மேனுஃபேக்சருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறாங்க இங்கே வந்து பின்னாடி. சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லீடிங் சொல்கிறாங்களே, இவங்களோட மாஸ்டர் பீஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோனமஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் பிரேக்கிங் பண்ணுற டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இது எல்லா கார்லையும் கிடையாது. வோல்வோ அந்த பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வாகனில் ஒரு வேரியண்ட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராண்டுக்கு உரியது கிடையாது. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க, பேட்டன்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி ஆட்டோலிவ் கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி பிரேக்கிங், ஆட்டோனமஸ் பிரேக்கிங் சொல்லக்கூடிய அந்த ஃபியூச்சர் வந்து முதல்ல கண்டுபிடிச்சது உலகத்திலே ஆட்டோலிவ் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் உங்களோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். இது இல்லாமல் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்வென்ஷனில் வச்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் R&Dல இருந்துகிட்டு இருக்குது, ரிசர்ச்சில் முடிஞ்ச நிறைய வரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்ததில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்பேக் ரீப்ளேஸ்மெண்ட் இன்கேஸ் ஒரு வெஹிக்கிள் இங்கே ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இமீடியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் பேக்கோட காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 20,000 to 25,000 ஆகும் ஒரு ஏர் பேக்கோட ரீப்ளேஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் புது ஏர் பேக் வைக்கணும் அப்படின்னா வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20,000 ரேஞ்சில் எடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் சர்க்யூட் டோட்டலாக மாற்றணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இங்கே வரப்போ நமக்கு அந்த ப்ராடக்ட் இன்னும் சீப்பாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மரியாதையாக சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரொம்ப பெருமையாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனி மட்டும் இல்லை, இது இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. டீனிக்ஸ்னு சொல்லக்கூடிய நெதர்லாந்து பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரிசர்ச் சென்டரில் சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா BYD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பேஸ் பண்ண கம்பெனி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் அதாவது இருக்க போது இவங்க அது சம்மந்தப்பட்ட கம்பெனி BYDன்றது, அதாவது எலக்ட்ரிக் பேட்டரி, லித்தியம் பேட்டரி இது செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மோட்டார்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பைக்குகளுக்கு, அந்த மாதிரி செய்யக்கூடிய கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் பிளான்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இப்போ உள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஸோ வேலை வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு எல்லாமே லாக்டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் எதுக்கு அது சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்ச பின்னாடி இன்னும் ஒரு மினிமம் 2 years எடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகுதுன்ட்டு. முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடப் ஆகும். கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உள்ளே வராங்க, இந்த மாதிரி டைமில் உள்ளே வராங்கன்றப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும்னு ஃபஸ்ட்டு நினச்சி பாருங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வராங்க இந்த டைமில், இந்தியா பேண்டமிக்கில் இருக்குன்றது உலகத்துக்குமே தெரியும். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க டினிக்ஸ் கம்பெனி, நெதர்லாந்து பேஸ் பண்ண கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா 100 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பிளான்ட்டுக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை இருக்கும் அந்த பிளான்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பிளான் பண்ணாமல் வரமாட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு குடிசீக்கிரத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு பார்ப்போம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.